Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. காதலித்த பெண் இன்னொருவருடன் நிச்சயதார்த்தம் செய்யப்படுவதை கேள்விப்பட்டு இளைஞர்கள் செய்த காரியம் உயிரையே ஆடிப்போக வைத்துள்ளது. சினிமாவை மிஞ்சிய காதலர்கள் நடத்திய சம்பவம் என்ன பார்க்கலாம். கேரள மாநிலம் கொல்லம் பாருப்பள்ளி கோட்டக்காரம் பகுதியைச் சேர்ந்த ஜேயின் மகன் ஜீதின். 25 வயதாகும் ஜீதின் ஒரு செல்போன் கடையில் வேலை பார்த்து வந்தார். சில மாதம் முன்பு ஜீதின் தாத்தாவிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் கொல்லம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவரது தாத்தாவை உறவினர்கள் அனுமதித்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் உடன் இருந்தபடி தாத்தாவை ஜீதின் கவனித்து வந்துள்ளார். அப்போது அந்த மருத்துவமனையில் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள புத்தன் சந்தையைச் சேர்ந்த 3ஆம் ஆண்டு நர்சிங் பயிற்சி பெற்று வரும் மாணவிக்கும் ஜீதினிற்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஜீதினும் நர்சிங் மாணவியும் செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டு பேசி வந்தார்கள். இருவரும் நட்பாக பழகி வந்த நிலையில் பின் அது காதலாக மாறி இருவரும் சீரியஸாக காதலித்து வந்துள்ளனர். தொடர்ந்து காதலியை திருமணம் செய்து கொள்வதற்காக அவரின் வீட்டிற்கு சென்று ஜீதின் பெண் கேட்டுள்ளார். ஆனால் இதற்கு மாணவியின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் காதலியை கரம் பிடிக்க முடியாத வேதனையில் அங்கிருந்து கிளம்பி சென்றார். அதே சமயத்தில் கொஞ்ச நாள் போனதற்கு பிறகு அவர்களை சம்மதிக்க வைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்துள்ளனர். ஆனால் அதற்குள் நர்சிங் மாணவியின் பெற்றோர் அவருக்கு அவசரமாக மாப்பிள்ளை பார்க்க தொடங்கி நிச்சயதார்த்தத்தையும் நடத்தி முடித்து விட்டனர். இந்த தகவலை அறிந்த ஜீதின் அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து கடந்த 20ஆம் தேதி இரவு கேரளாவிலிருந்து காதலியின் வீட்டிற்கு விரைந்திருக்கிறார். ஆனால் அங்கு காதலியோ காதலியின் குடும்பத்தினரையோ பார்க்க முடியவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜீதின் எப்படியாவது காதலியை கரம் பிடித்து விட வேண்டும் என பல இடங்களில் காதலியை தேடி அலைந்திருக்கிறார். ஆனால் காதலி கிடைக்காததால் ஜீதினிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனையடுத்து விரக்தியடைந்த ஜீதன் மாணவியின் வீட்டு அருகிலேயே உள்ள மரத்தில் தூக்கிட்டு தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மார்த்தாண்டம் போலீசார் ஜீதின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழைத்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஜீதின் உயிரிழப்பு தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே காதலன் ஜீதின் தனக்காக உயிரை மாய்த்து கொண்டதை கேள்விப்பட்ட நர்சிங் மாணவி துடிதுடித்து போனார். இதனையடுத்து தானும் உயிரை விட முடிவு செய்த மாணவி வீட்டில் இருந்த கிருமி நாசினியை குடித்ததாக கூறப்படுகிறது. உடனே அவரை குடும்பத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாநிலம் விட்டு மாநிலம் கடந்து வந்து காதலியின் வீட்டு அருகிலேயே காதலன் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் காதலியும் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அந்த மாவட்டம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James.